Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1017 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு கைடோ டிராகனா மாதிரி நான் தான் கிங் ஆஃப் த பைரட், வேற யாரையும் ஆக விட மாட்டேன், அப்படி வரவங்க எவனா இருந்தாலும் போட்டு தள்ளி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ட்ரெஷரையும் நான் ஆட்டையா போட்டுக்குவேன்னு சொல்லிட்டு மொத்தத்துல எல்லாத்தையும் நல்லா கடுப்பேத்தி விட்டுட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூறாவளி மாதிரி உருவாக்கி எல்லாத்தையுமே கண்ட மேனிக்கு டெமாலிஷன் கஸ்ட்னு சொல்லி தாறுமாறா அட்டாக் பண்ணுவான். அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆறக்கே படாத பாடுபடுவானுங்க. அதுலயும் அவனோட அட்டாக்கை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது இன்னும் கஷ்டமா இருக்கும். யூஸ்டஸ் கிட்ட அட்டாக் பண்ணும்போது அப்படியே திரிப்பானா, அது வெறும் மெட்டல் ஸ்கிராப் தாயா, நீ எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லாமா. இப்ப என்னன்னா இவங்க கிங் ஆஃப் த பைரட் ஆயிருவோம்னு சொன்ன உடனே தான் அவனுக்கு சிப்பு சிப்பா வருது. யாருக்கு? கைடோக்கு. அவன் நம்ம ஆளுகளை என்டர்டைன்மெண்டா பாக்குறான். இதுக்கு முன்னாடி இப்படிதான் சாம்ராய்ஸ் எப்படியாச்சும் இந்த கைடோவை கொன்னே தீருவோம், எங்க லேண்ட் ஆஃப் ஆனவை ஓபன் பண்ணி ஓட்டனோட ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணி கடைசியில மண்ணக்கவை வச்சான்ல, அந்த மாதிரியே இவங்களையும் பண்ணிடலாம். இவங்க மட்டும் என்ன பெரிய பிஸ்தாங்களா? நார்மல் வெட்டுங்க தானே, அசால்ட்டா காலி பண்ணிடலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். லூஃபி பாத்தீங்கன்னா கின்னு கடைசியா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கைடோவோட வாயிலேயே ஒரு பஞ்சு அந்த டிராகன் தலையில தான் வைப்பான். தலை அப்படியே வாங்கின அடியில பின்னாடி போகுமா. அந்த டைம் யூஸ்டஸ் கிட்டு எம்பரர் ஆஃப் தி சீ, என்னப்பா அடி வாங்கி தூங்கிட்டு இருக்க, ஏந்திரிப்பான்னு அவனை எழுப்பி விட்டு அடிப்பான். சொல்ல போனா சரியான அடிதான், தூக்கி அடிச்சிருப்பான். நம்ம லா தான் செம தெளிவு. லாஸ்ட் டைம் மாதிரி கல்ல தூக்கிட்டு வந்து அடிப்பான்னு பார்த்தேன், ஆனா அதெல்லாம் இல்ல. டப்புன்னு ஷாம்பிள்ஸ் பண்ணி அவன் வாயை தான் வெட்ட போவான். டக்குன்னு வாயை முன்ன உடனே பல்லுல கத்தி பட்டு ஸ்டாப் ஆயிரும். ஆக்சுவலா நம்ம பையன் டாக்டர் தானே, என்ன அவனுக்கு இந்த டிராகனோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இருந்தாலும் அவனோட ஹார்ட் எங்க இருக்குங்கிறத ஓரளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அவன் பவரை யூஸ் பண்ணி சரக்குன்னு ஒரு சொருகுவான். ஒக்காமக்கா வலி தாங்க முடியாம கதறுவான். ஏன்னா அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தே அவனை கொல்லும். அதனாலதான் அவ்வளவு பெயின். இப்படி ஒவ்வொரு அட்டாக்கையும் வாங்கின உடனே கைடோக்கே கடுப்பாயிருச்சு. என்ன இவனுங்க கொஞ்சம் விட்டா ஓவரா தான் அட்டாக் பண்றானுங்க, இதுக்கு மேல எல்லாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாவ ஒரே அடி அடிப்பான். தரையில சுத்தி இருக்க கல்லெல்லாம் தெரியும், அப்படி ஒரு அடி. ஆனா அவன் உசாரா எஸ்கேப் ஆயிட்டான்னு வைங்க. இப்ப ஒண்ணு மட்டும் கைடோக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னா நம்மளுங்க மத்தவனுங்கள மாதிரி லூசுத்தனமா இறங்கி சண்டைக்கு வராம அவன் பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனை எப்படி அட்டாக் பண்ணலாங்கிற எல்லா விஷயத்தையுமே A to Z லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கானுங்க. அதனாலதான் அவனுக்கு அடிக்கிற அடி எல்லாமே கைடோவுக்கு வலிய கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கில்லர் இறங்குவான். என் அட்டாக்கு முன்னாடி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கையில இருக்க ரெண்டு கத்தியையும் மிக்சியை ஓட விடுற மாதிரி கண்ணா பின்னான்னு சுத்துவானா. அவன் பாடி ஃபுல்லா கண்ட மேனிக்கு சக்க 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 சக்கன்னு வெட்டி இறங்கும். வலி தாங்க முடியாது. அடுத்த அட்டாக் அவன் கண்ணுல வச்சுட்டா அவனால பார்க்க முடியாது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி பொலந்து கட்டிலான்னு பாஞ்சு அவன் தலைகிட்ட தான் போவான். ஏன்னா கைடோக்கு அவன் போட்ட விட்டுல வலிச்சிட்டு இருக்கும். அந்த கேப்ல அந்த வேலையை பார்த்தலாம் நினைச்சான். ஆனா அந்த பிக் மாம் இருக்காளே, அவ உசாரு. கைடோக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அவளோட வேலை கெட்டு போயிரும்னு சொல்லி கில்லரை தண்டரை வச்சு அட்டாக் பண்ணி தெருக்க விட்டுருவா. ஆக்சுவலா இது லீகல் தான். ஏன்னா நம்ம பயிலுக மொத்தம் 5 பேர் சேர்ந்து சண்டை போடும் போது அவங்க சைடு 2 பேர் சேர்ந்து சண்டை போடக்கூடாதா என்ன? இப்ப என்ன ஜூயிஸையும் ப்ரொமீத்தியஸையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டா. அதுக்கு கீழே யாரு வந்தாலும் சரி இப்படித்தான் தண்டரை வச்சு அடிச்சு தெரிய விடுவாளாம். அதனால என்கிட்ட இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாதுங்கும் போது அங்க ஷாக் வாங்கின கில்லர் பாத்தீங்கன்னா அப்படியே பேன்னு கீழே விழுவான். என்ன ஒரு அட்டாக்கே கவுந்துட்டான், இவனே கதறி கீழே விழுறான்னா அப்ப அவன் பாடியில எந்த அளவுக்கு ஷாக் அடிச்சிருக்கும்னு பாருங்க. கைடோ என்னதான் அடி வாங்கினாலும் பெரிய வீரனா தான் இப்பவும் பேசுவான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகுதுன்னு. இப்ப என்ன அவன் மேல இருந்து கீழே விழுகிறானே கில்லரு, அவனை தான் கவ போவான். நல்ல வேலை அந்த டைம் லூஃபி வந்து அவன் வாயிலேயே ஒரு மிதி. பரவாயில்லையே நல்லா அட்டாக் பண்றியேன்னு அவன் அந்த பிளாஸ்ட் பிரீத்தை வச்சு அட்டாக் பண்ண போவானா. இங்க நம்ம ஜோரோ உடனே நம்ம லாவை அந்த இடத்துக்கு கொண்டு போக சொல்லுவான். உடனே லாக்க கடுப்பாவும். ஏன்டா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவனா அப்படின்னு அவன் கத்துவான். பட் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். இதுக்கு மேல இவன் கிட்ட கத்திட்டு இருந்தா நம்மள பொழந்துருவான்னு இங்க ஷாம்பிள்ஸும்பா அங்க பிளாஸ்ட் பிரீத்னு கரெக்டா அட்டாக் பண்ணுவான். அப்பதான் இடையில நம்ம ஜோரோ வந்து அந்த அட்டாக்க அவனோட கத்தியை வச்சு ஒரே வெட்டு, அதுவும் ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்லி வெட்டுவான். அவனோட பிளாஸ்ட் பிரீத் ரெண்டா பொளந்துருச்சு. அதுக்கப்புறம் இதோட விட வேண்டாம்னு சொல்லி இன்னொரு அட்டாக் பண்ணுன்னு அந்த என்மா ஸ்வாட யூஸ் பண்ணுவான். அதுவும் 2 கையை யூஸ் பண்ணி அந்த டைமுக்கு போது மறுபடியும் நம்ம லாகிட்ட மாத்தி விட சொல்லுவான். அவன் பச்சை பச்சையா திட்டிகிட்டே தான் வேலையை பார்ப்பான். ஆர்டர் போறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப என்னன்னா நம்ம பையன் அந்த ஸ்வாடோட வரத பார்த்த பிக்மாமே மிரண்டு போய், கைடோ அது சாதாரண ஸ்வாட் இல்ல, அதுல மட்டும் நீ சிக்கினா உன் தலை துண்டா போயிரும், எப்படியாச்சும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருந்தா சொல்லுவா. ஒன் ஸ்வாட் ஸ்டைல்னு சொல்லிட்டு பயங்கரமா வெட்ட வருவான். அப்படி அவன் வரத பார்க்கும்போது கைடோவுக்கு ஓடனே தெரியுவான். ஆமா இவனுக்கு எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்துட்டான்னா அவன் மூஞ்சிதான் இவனுக்கு தெரியும். கடைசியில அடிச்சு போட்டுட்டு நீங்க எல்லாம் ஓட நில்லடா, அவன் தான் ஸ்ட்ராங்கும்பா. சரி இந்த டைம் என்ன பண்றான்னு பாப்போம். ஃப்ளையிங் டிராகன் பிளேடுன்னு சொல்லிட்டு ஏர்லயே ஒரு அட்டாக், அப்படியே கண்ணா பின்னான்னு ஏதோ டிராகனே வந்த மாதிரி வரும். கைடோ அதை பார்த்து பீதியாகி அப்படியே சைட்ல நகருவான். ஜஸ்ட் கண்ணத்துல மட்டும் பட்டுட்டு இந்த கேசலுக்குன்னு கொம்பு வச்சிருக்கானே அது மேல பட்டு அது தனியா திருச்சிரும். இப்பதான் அந்த ஸ்வாட பார்த்த உடனே கைடோவால ஓடனே ஃபீல் பண்ண முடியுது. என்ன நம்ம பயிலுக்கு லைட்டா கவலையாயிரும், அவனை மிஸ் பண்ணிட்டான்ல. அதனால இங்க
இங்க கைடோக்கு இப்பதான் உள்ளுக்குள்ள அள்ளு விடுது. ஆஹா, நம்மள பொளக்கறதுக்கும் ஆளுங்க பயங்கரமா இருக்கானுங்களேன்னு. ஏன் ஒரு செகண்ட் பிக் மாமே அங்க மிரண்டு போயிருக்கான். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே சும்மா சாதாரண ஆளுங்க தான், சீன் போடுவானுங்க, நாலு அப்பப்பனா போயிருவானுங்க அப்படின்னு தேவையில்லாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். மறுபடியும் இந்திரான்னு சொல்லி ஜோரோவை அதே தண்டரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. லூஃபி பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிருவான். இதுல வேற ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இனிமேட்டு உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, சொல்ல போனா நீங்க தப்பிச்சு போக இடமே இல்ல அப்படின்ட்டு காட் ஆஃப் லைட்னிங் டென்ஜின் அப்படின்ட்டு பயங்கரமா எல்லாத்தையும் லைட்னிங் வச்சு அடிப்பான். இந்த அட்டாக் எப்படின்னா நார்மலா லைட்னிங் போய் அடிக்கிற மாதிரி அடிச்சா இவனுங்க எப்படியும் எஸ்கேப் ஆயிருவானுங்க. அது என்ன ஆகும்னா அவனுங்க எஸ்கேப் ஆனா கூட சுத்தி சுத்தி போய் அடிக்கும். அப்படிங்கும் போது அந்த லைட்னிங்ல இருந்து எஸ்கேப் ஆறது கஷ்டம் தானே. அவ தான் எல்லாத்துக்குமே உயிரை கொடுத்து வச்சிருக்காளே, இந்த லைட்னிங்க்குமே உயிர் இருக்குது மிசைல் மாதிரி. அப்படி எல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவா. மெயினா யூஸ்டஸ் கிட்டும் லாவாங்க தொக்கா மாட்டிட்டானுங்க. லூஃபி நார்மலான ஆள் இல்ல, அதனால அவனை அட்டாக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா இருப்பான்ல, அப்படியே டெரரா முன்னாடி வந்து நிப்பான். பிக் மாம் பார்த்துட்டு பீதி ஆயிருவா. நீ மட்டும் எப்பறா தப்பிச்சேன்னு. ஆட அறிவு கட்ட குந்தாணி, நான் ஒரு ரப்பர், என்ன எல்லாம் அந்த கரண்டால எதுவும் பண்ண முடியாது. ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு ஜோரோவையும் மத்தவங்க மேலேயும் கை வைப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவன் மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா கைடோ இடையில பூந்து பிளாஸ்ட் பிரீத்னு அட்டாக் பண்ணுவான். அந்த இடமே பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி வெடிச்சு செதறும். அப்படி ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். சரி ரைட்டு, இந்த அட்டாக்ல சிக்கி சின்ன பின்னமா இருப்பான்னு பார்த்தா இதுலயுமே லூஃபிக்கு எதுவும் ஆகல. அது கைடோவுக்கே பெரிய ஆச்சரியம். என்னோட ஃபயர் ஏன் ஒர்க் ஆகலன்னு அவன் ஆச்சரியத்துல இருக்கும் போது பய மின்னல் வேகத்துல வந்து காங் கேட்லிங்னு குமுறு 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 குமுறுன்னு கைடோவை போட்டு குமுறி எடுப்பான். அடி சாதாரண அடி இல்ல, கேப்புட்டாம அடி விழும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனிமையா அடிச்சதுலயே மோசமா முரட்டுத்தனமா பவர் எடுத்து அடிக்கிறது இதுலதான். அடி பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா இருக்கும், கத்திட்டே அடிப்பான். இவ்வளவு அடிக்கிறான்ல கைடோ, அவ்வளவு வேகமா இருந்தா அவனோட பஞ்சில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும்ல. ஆனா ஒரு அடி கூட சிந்தாம செதறாம மொத்த அடியும் பாடியில வாங்குவான். ஏன்னா அவனால தப்பிக்க முடியல. சரி, இதுக்கப்புறம் இதே மாதிரி கைடோ அடிச்சு காலி பண்றாங்களா, இல்ல இதுக்கப்புறம் அவன் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு நம்ம ஆளுல பொழந்து கட்டுறான். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.